மேஷ ராசிக்கு இன்றைய நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றி யாருடனும் பேச வேண்டாம். பேச்சை குறைப்பது நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். சினங்காத்தல் மிகவும் அவசியமான ஒரு செயல் இந்நாளிலே. அதே போல பண விஷயத்திலே பணம் கொடுப்பது வாங்குவது போன்ற விவகாரங்களிலே மிகவும் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். இறை வழிபாடு செய்து கொண்டிருந்தால் தியானம் செய்து விநாயகரை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்நாளிலே மிக முக்கியமான தவிர்க்க முடியாத வேலைகள் இருந்தால் விநாயகருக்கு ஒரு தேங்காய் வடல் போட்டுவிட்டு சிதறுகாய் உடைத்துவிட்டு பிறகு உங்களது பணிகளை செய்யலாம். ரிஷபராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மிகப்பெரிய ஒரு தொகை கிடைப்பதற்கான வாய்ப்பு இப்பொழுது வந்துள்ளது. அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெறும். பொருளாதார ரீதியாக ஏதேனும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நேரம். அதிக அளவிலே உங்களுக்கு தன லாபம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். தொழில் மிகச் சிறப்பாக இருக்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். திருமண வயதிலே இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்புள்ள ஒரு நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மிகப்பெரிய தொழில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் தோன்றுகின்ற ஒரு நாள். அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெறும். நல்ல உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு கூட இதை காட்டிலும் இன்னும் நல்ல உத்தியோகத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும். அதுபோன்ற மாற்றங்கள் செய்து கொள்ளலாமா, உத்தியோகத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளலாமா என்றும் சந்தேகமே வேண்டாம். தாராளமாக உங்களுக்கு எந்த ஒரு தொழிலை செய்தால் எந்த ஒரு உத்தியோகத்தில் இருந்தால் அதிக அளவிலே உங்களுக்கு பணம் சம்பாதிக்க முடியுமோ அதை செய்யலாம். அதற்கான வாய்ப்புகள் வருகின்ற ஒரு நாள். வருகின்ற வாய்ப்புகளை நழுவ விடாதீர்கள். கடகராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. எனினும் ஒருவித அசதி உடலிலே காணப்படும். சரீர ரீதியாக மிகப்பெரிய ஒரு தெம்பான ஒரு நிலை இருக்காது. ஒரு சிலருக்கு சிறிய ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனினும் உங்களுடைய பணிகளை விடாமல் நீங்களும் தளராமல் மனம் தளராமல் செய்து எப்படியேனும் முடித்துவிட வேண்டும் என நினைத்து கொண்டு செய்வீர்கள். ஆனால் ஓரளவுதான் முடிக்க முடியும். முக்கா கிணறு தாண்டிட்டேன்னு சொல்லுவாங்களே, அதை போன்ற ஒரு நிலையில்தான் இன்றைய தினம் உங்களுடைய பணிகள் எல்லாம் அரைகுறையாக இருக்கும். அசதி காரணமாக அவ்வாறு நீங்கள் செய்ய நேரிடும். எனினும் இந்த நாள் உங்களுக்கு நன்மையை செய்கின்ற ஒரு நாளாகத்தான் இருக்கிறது. தீமையான பலன் எதுவும் இல்லை. நன்மைகள் தான் நடைபெறும் என்றாலும் அது சற்று குறைவாக நடைபெறும் என்று சொல்லலாம். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக வழங்குகிறது. தன லாபம் ஏற்படுகின்ற ஒரு நாள். தன லாபாதிபதியான புதன் ராசியிலேயே சூரியன் சுக்கிரனோடு இணைந்து ராசி அதிபதியோடு இணைந்து குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு அற்புதமான நேரம். விரயஸ்தானாதிபதியான சந்திரன் 4ஆம் இடத்திலே நீச்சம் பெற்றுவிட்டது. ஆகவே தன லாபம் அதிக அளவிலே ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். தொழிலை பன்மடங்காக பெருக்குவீர்கள். புதிய தொழில் யுக்திகளை கையாண்டு அதை விரிவுபடுத்துகின்ற ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். அயல்நாட்டு தொடர்புடைய தொழில் செய்வோர் மிக அற்புதமான நன்மைகளை பெறுவார்கள். கன்னிராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மிகப்பெரிய முயற்சிகளை எல்லாம் செய்து கொண்டிருப்பீர்கள். மிகப்பெரிய தொழில் விரிவாக்கத்திற்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெறும். முக்கியமான நபர்களை எல்லாம் சந்தித்து அவர்களோடு முக்கியமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்துகின்ற ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். இந்நாளிலே நீங்கள் செய்கின்ற முயற்சிகளுக்கெல்லாம் இன்னும் சில காலம் கழித்து உங்களுக்கு அதற்கான பலன் கிடைக்கும். ஆனால் முயற்சியை விடாமல் தளராமல் செய்து கொண்டிருங்கள். மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையிலே இன்றைய தினம் நீங்கள் இருக்கின்ற வாய்ப்பு இருக்கிறது. குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். துலா ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கிறது. அதிக அளவிலே பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை அது ஏற்படுத்தாவிட்டாலும்
பாதிப்புகள் இல்லாத ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகிறது. விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியிலேயே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் இந்நாளிலே நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்திலே செய்து மன அமைதி பெறுவீர்கள். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் சிறந்து விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. அதிக அளவிலே உங்களுடைய தொழில் முன்னேற்றம் அடைகின்ற ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். எட்டுக்குடைய சந்திரன் 12ஆம் இடத்திலே மறைவு பெற்று நீச்சமும் பெற்றதால் யோகம். ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே இருப்பதால் யோகம். 9ஆம் இடத்திலே சூரியன் வலுத்ததால் யோகம். இவ்வாறு பல்வேறு கிரகங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நிலையிலே இருக்கின்றன. ஆகவே இந்நாளிலே நீங்கள் எதை செய்தாலும் அது வெற்றி பெறும். மகர ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மிகப்பெரிய ஒரு செயலை செய்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் இப்பொழுது அது நடந்து முடிந்துவிடும். வீடு மனை நிலம் தொடர்பான தொழிலிலே உள்ளவர்களுக்கு அதன் மூலமாக அதிக வருவாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கட்டடப்பணி, ரியல் எஸ்டேட், விவசாய பணிகள் போன்றவற்றிலே உள்ளவர்களுக்கு இப்பொழுது நன்மைகள் அதிகமாக நடைபெறும். புதிதாக வண்டி வாகனம் வாங்குகின்ற யோகம் ஒரு சிலருக்கு ஏற்படும். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிதாக வண்டி வாங்குகின்ற வாய்ப்பு இப்பொழுது இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கும்பராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு நன்மை செய்யும் விதத்திலே பெரும்பாலான கிரகங்கள் இருக்கின்ற காரணத்தினால் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கும் சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை என்பது மிகப்பெரியது ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். மருத்துவத்துறையிலே உள்ளவர்கள், மருத்துவர்கள் அல்லது மருந்து வியாபாரிகள், பார்மசூட்டிக்கல் லைனில் இருப்பவர்களுக்கெல்லாம் அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். மீன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே இருக்கின்றன. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். இந்நாளிலே உங்களுடைய தொழில் மேன்மையடையும். உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு அதிக பொறுப்புகள் வழங்கப்படும். வேலைப்பளு சற்று அதிகமாக இருக்கும். எனினும் திறம்பட அனைத்தையும் செய்து நற்பெயர் சம்பாதிப்பீர்கள். பொருளாதார நிலையிலே குறிப்பிடத்தக்க நல்ல முன்னேற்றம் ஏற்படும்.